கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைவா பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்தீங்களா? இன்க்ளூடிங் ஸ்டாஃப் நீங்களும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ பார்த்துருக்கீங்களா? அங்கே என்ன நடக்கும் சொல்லுங்க. இல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா? அங்கே என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க? என்ன ஒரு ஃபயர் இன்ஜின், ஆக்சுவலாக ஃபயர் இன்ஜின் சொல்ல மாட்டாங்க, அது பேர் வந்து ஃபயர் பிரிகேட். நீங்க வந்து பப்ளிக் என்ன சொன்னாங்க, ஃபயர் இன்ஜின் சொல்லுவாங்க. அது பேர் ரியல் நேம் ஃபயர் பிரிகேட் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல பெரிய ஹோஸ் இருக்குமா, ரெட் கலர்ல பின்னாடி பம்ப்ல கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்களா, அது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுதுல ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வந்து தீய அணைக்கிறாங்க. அது வெளியில. இப்போ நம்ம ஸ்கூல் பிரெமிசஸ், ஸ்கூல் பில்டிங்ல ஏதாச்சும் ஃபயர் ஆச்சுன்னா அவங்க உடனே வருவாங்களா? At least it will take 10 minutes. ஓகேவா? இது வராது. அப்போ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க தான் இங்க கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. அதுக்குள்ள நீங்க உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ் என்ன பண்ண முடியுமோ இந்த ஸ்கூல் வெளியிட்டு நீங்க பண்ணணும். இப்போ ஃபயர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஒரு இடத்துல ஃபயர் ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் முக்கியமா? இல்ல ஒரு ஃபியூவல் வேணுமா? ஒரு ஃபியூவல் தான் ஃபயர் இருக்கணும். ஃபியூவல் வேணும், ஒரு உஷ்ணம் இருக்கணும், ஹீட் சொல்லுவாங்கல்ல, ஹீட் இருக்கணும். அப்புறம் எல்லாம் சொல்றேன். ஃபயர் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? ஆக்சிஜன் வேணுமா? ஓட்டு தான் ஃபயர் ஆகும். CO இருந்தா கார்பன் டை ஆக்சைடு ஃபயர் ஆகுமா? ஆகாது. அப்போ ஒரு ஃபயர் ஆகிறதுக்கு ஆக்சிஜன், ஃபியூவல், ஹீட், இது மூணும் சேர்ந்ததான் இருந்தாதான் ஒரு இடத்துல ஃபயர் ஆகும். ஓகேவா? இதுல ஏதாச்சும் ஒண்ணு ரிமூவ் பண்ணாலும் அந்த ஃபயர் நம்ம அணைச்சிடலாம். ஃபயரோட மெயின் திங்கே இதுதான். ஃபியூவல் எதுவும் இருக்கலாம், லிக்விட் ஏதாச்சும் பெட்ரோல், கேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஹீட் அதுக்கு உஷ்ணம் ஃபயர் ஆகும். அதே மாதிரி ஃபயர் ஆகிற இடத்துல ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஃபயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அதிகமாகும். ஓகே, அந்த ஆக்சிஜன் சப்போர்ட் நாம கண்ட்ரோல் பண்ண நம்ம ஃபயர் எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி பண்ண சொல்றேன். இப்போ இதே வந்து ஜெனரலா நான் இப்போ ஃபயர் கிளாஸ் இருக்குன்னா நிறைய எலமெண்டா போகும். நீங்க பேசிக் திங்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஃபயர்ல வந்து நிறைய டைப்ஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபயர்ஸ் இருக்கு. A கிளாஸ் ஃபயர், B கிளாஸ் ஃபயர், C கிளாஸ் ஃபயர், அந்த மாதிரி ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. அது மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த டீப்பா வேண்டாம், ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். இப்போ A கிளாஸ் ஃபயர்னா கம்பஸ்டிபிள் சாலிட் மெட்டீரியல்ஸ். அதனால உட்டு எரியுமா, பேப்பர் எரியுமா, கிளாஸ் எரியுமா, இதெல்லாம் வந்து A கிளாஸ் ஃபயர் சொல்லுவாங்க. இது B கிளாஸ் ஃபயர் மாடல். B கிளாஸ் ஃபயர்னா ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ். என்னென்ன லிக்விட்ஸ் என்னென்ன இருக்கும்? டீசல், கெரோசின். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ். C கிளாஸ் ஃபயர் வந்து ஃப்ளேமபிள் கேஸ். என்ன இருக்கு? நேச்சுரல் கேஸ், லித்தியம், சாரி மீத்தேன், LPG கேஸ் இருக்கா? இதெல்லாம் ஃப்ளேமபிள் கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் D கிளாஸ் ஃபயர். D கிளாஸ் ஃபயர்ல மெட்டல்ஸ் என்னென்ன இருக்கு? அலுமினியம், லித்தியம், பொட்டாசியம், சோடியம், இந்த மாதிரி ஃபயர் ஆகிற திங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா D கிளாஸ் ஃபயர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் E கிளாஸ் ஃபயர். E கிளாஸ் ஃபயர் என்னது? மெயினா இங்க இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபயர். ஓகேவா? இந்த ஸ்கூல் பில்டிங்ல ஃபயர் ஆகிற மோஸ்ட் சான்சஸ் எலக்ட்ரிக்கல் ஃபயர் தான். ஏன்னா இது ரூஃப், தலை ஒட்ட ரூஃப் இல்ல, அது ஃபயர் ஆகும், மேலே ஆகாது. எலக்ட்ரிக்கல் ஃபயர் தான் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அது வந்து E கிளாஸ் ஃபயர் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபயரை நம்ம எப்படி அணைக்க போறோம், எந்த ஃபயருக்கு எது நம்ம யூஸ் பண்ணணும்னு முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கூல் பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் வச்சிருக்காங்க. இதான் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஓகேவா? இதுதான் எக்ஸ்டிங்விஷர், தீ அணைப்பான்னு சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நீங்க சொல்லுங்க, டெய்லி பாக்குறீங்க இல்லையா? இதுல என்ன இருக்கும்? நீங்க தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதுல உள்ள என்ன இருக்கு? இது உள்ள கேஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு பவுடர் இருக்கு, DCP, ட்ரை கெமிக்கல் பவுடர் சொல்லுவாங்க. அது இருக்குன்னா அது எலமெண்ட் என்னன்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட். இது உள்ள இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டோர் ப்ரெஷர்ல உள்ள ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது உள்ள பவுடர் இருக்கு. இது உள்ள
கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இது வந்து இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தீ அணைஞ்சிடும். ரெண்டுமே தீ அணைக்கக்கூடிய ஒரு கருவி தான். ஆனா எந்த பயிருக்கு எது நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் மெயினா. இப்போ உங்க ஸ்கூல் பில்டிங்ல மெயினா என்னென்ன பயிராகன்னு சொன்னா மேக்ஸிமம் சான்சஸ். இப்போ நீங்க உங்க எலக்ட்ரிக்கல் இப்போ கிளாஸ் எடுத்துருக்கீங்க, ஒரு சுவிட்ச் போர்டு வயர்ல வந்து ஷார்ட் சர்க்யூட், அப்ப நீங்க ரெண்டுத்துல எதை யூஸ் பண்ணுவீங்க? எதை யூஸ் பண்ணணும்? சாப்பிடு எதை நீங்க யூஸ் பண்ணுவீங்க? லைட் எடுத்து சில கரண்ட் யூஸ் பண்ணலாமா? லைட் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே அணைஞ்சாலும் தீ அணைஞ்சிடும், தீ புட்டப் ஆயிடும். ஆனா லைட் எலக்ட்ரிசிட்டில நீங்க வந்து எரிஞ்ச உடனே நீங்க ஓடி போய் அணைக்க பார்ப்பீங்களா, இல்ல கீழே போய் மெயின் ஆஃப் பண்ண பார்ப்பீங்களா? பார்ப்பீங்க. அப்போ நீங்க இதான் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு, ஒரு ஈரப்பதம். நீங்க வந்து அந்த வயர் அடிச்சீங்கன்னா உங்க மேல கரண்ட் பாஸ் ஆகும். ஓகேவா? அதனால வந்து CO2 யூஸ் பண்ணக்கூடாது. லைவ் எலக்ட்ரிசிட்டில கண்டிப்பா சொல்லவே கூடாது. இதுவே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் என்னென்ன டிவைஸ் வச்சிருக்கீங்க? எலக்ட்ரானிக் என்ன வச்சிருக்கீங்க? சிஸ்டம் இருக்குமா? பிரிண்டர் இருக்குமா? ஜெராக்ஸ் மிஷின் இருக்குமா? மற்ற ஸ்கூல் ஏசிலாம் இது எலக்ட்ரானிக்ஸ் தானே. எலக்ட்ரானிக்ஸ் என்ன எது யூஸ் பண்ணுவீங்க? CO2 பவுடர். அதுல நீங்க CO2 தான் யூஸ் பண்ணணும். ஏன் பவுடர் யூஸ் பண்ணாலும் தீ அணைக்க முடியும்? ஏன் நம்ம பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது ரெசிடியூஸ் வந்து 40 மேல உள்ள சர்க்கிள் உள்ள படிஞ்சிடும். படிஞ்சிட்டுனா திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அது டிவைஸை தூக்கி தான் போடணும். இதே நம்ம CO2 யூஸ் பண்ணீங்கன்னா அது மாய்ஸ்சர் கண்டென்ட்டா போயிடும், வேப்பரைஸ் ஆகிடும். அப்போ திரும்ப நீங்க வந்து ரீயூஸ் பண்ணலாம். இது மெயினா நீங்க சேர்த்துக்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி எரோடிஷன்ல ஸ்ரீமான் வித்யாலயா இன்டர்நேஷனல் மாடல் வச்சுருவாங்க பைலட் 6 மந்த்க்கு முன்னாடி. அப்போ ஃபுல்லா உள்ள வந்து ஸ்மோக் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. அப்போ ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கு வெளியில வந்து ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல. அது ஷார்ட் சர்க்யூட் தான். இதே மாதிரி வந்து RCC பில்டிங் தான் ஃபுல் ஷார்ட் சர்க்யூட். இப்போ நம்ம நினைக்கலாம் RCC பில்டிங் எப்படி சார் ஃபயர் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இங்க வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டான ஒரு லெவலில் தான் போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம சரௌண்டிங்ஸ் பக்கத்துல வீட்டில் யூஸ் பண்றது அங்கங்க நிறைய டிவைஸ் இருக்கு, அந்த ஹை வோல்டேஜ் 3 பேஸ் 2 பேஸ் அந்த மாதிரி வோல்டேஜ் காரணமா இங்க சடனா ஒரு வோல்டேஜ் வந்து நமக்கு ஹை ஃப்ளோர் வந்து ஃபயர் ஆக மோஸ்ட் சான்ஸ் இருக்கு. அதனால எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகும்போது CO2 சொல்லவே கூடாது. ஓகேவா? நீங்க பவுடர் கலர் தான் நீங்க யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? நீங்க ஃபயர் ஆச்சு இதை நீங்க எடுக்கிறீங்க, என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க? இதை யூஸ் வந்து நெகட்டிவ் யூஸ் பண்ண எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிக்கும்? அதுல டேட் அதுக்கு முன்னாடி நோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். இந்த நீடில் கிரீன்ல இருந்தா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு? ஷார்ட் தெரியுதா? இந்த பிரச்சனை கிரீன்ல இருக்கா நீடில்? நீங்க இதுல இருந்தா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த பக்கம் சரி இங்க ஒரு ரெட் கலர் இருக்கா, இங்க இருந்தா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் ஆகாது. நீங்க பிரஸ் பண்ணணும், அந்த பவுடர் ஃப்ளோ ஆகாது. இதை நீங்க செக் பண்ணணும். அது ப்ரெஷர்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது இருந்தா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட். இப்போ போன டிசம்பர்ல பாத்தீங்கன்னா கோவால ரோமியோ நைட் கிளப்னு ஒரு பெரிய ஹோட்டல் கோவால, அங்க செகண்ட் ஃப்ளோர்ல ஃபயர், 25 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அந்த 25 பேர்ல 4 பேர் மட்டும் தான் கெஸ்ட் அந்த மாதிரி போறாங்க. மீதி 21 பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டாஃப் தான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்கன்னா ஃபயர் ஆயிடுச்சு, ஆனா அவங்க ஃபயர் காரணம் இல்லை, ஸ்மோக் தான் காரணம். ஸ்மோக் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் than ஃபயர். ஸ்மோக் ரொம்ப நாள் நீங்க நிக்க முடியுமா? நீங்க ஸ்மோக்ல புகையில இருக்க முடியுமா? சஃபோகேட் ஆகிடும், மூச்சு விட முடியாது. ஸ்மோக் கவர் ஆயிடுச்சுன்னா நீங்க எந்த பக்கம் ஓட்டன்னு தெரியாது, எங்க வழின்னு தெரியாது. ஒருத்தர் ஒரு இடிச்சு கீழே விடுவோம், ஸ்டெப்ஸ் நேரம் இருக்கும், கீழே போக முடியாது. ஸோ அதனால ஃபயர் ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்கூல் பில்டிங் ஃபயர் ஆயிடுச்சுன்னா உடனே எல்லாரும் இவாக்குவேட் ஆகி சேஃப் பாசிபிள் பாயிண்ட்டுக்கு நீங்க போயிடும். ஓகேவா? அந்த மாடல் என்னென்ன பண்ணலாம்
அதனால ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வாட் டைப் ஆஃப் ஃபயர் டு பி யூஸ் ஃபார் வாட் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி ஃபயருக்கு எந்த எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணணும் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு அது காஸ்ட் பேசணும். மாடல் எப்படின்னா அதில் நிறைய டீம் வைஸ் இருப்பாங்க. ஃபயர் அலார்ம் டீம் இருக்கும், ஓகேவா, இவாக்குவேஷன் டீம் இருக்கும், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம் இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் டீம் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் டீம் இருக்கும், சைட் சேஃப்டி, சைட்னா உங்க சைட் உங்க லேண்ட் சைட் சேஃப்டி டீம் இருக்கும். இதுல இந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸும் நீங்க டிஸ்பிளே பண்ணி மெயினா வச்சுக்கணும். இப்பயும் இருக்கணும். நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், நியரஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட், நியரஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் இதை நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணி அங்கே கூட விடலாம். ஸ்டாஃப் உங்க ஆஃபீஸில் வந்து வேண்டாம் வந்து இதை மெயினாக இருக்குங்க. இப்போ அந்த மாடல் நீங்க எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபயர் அலார்ம் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபயரை விட்னஸ் பண்றாங்க, விட்னஸ் பண்ணிட்டு நிலப்பரப்புல போயிட்டு இந்த இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபயர் காலிங் பெல் இருக்கும், எல்லாம் பில்டிங் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணா நீங்க எல்லாருமே போயிட்டு என்ன பண்ணணும், இமீடியட்டா நீங்க எவாக்குவேட் ஆகணும், பில்டிங்ல இருந்து வெளியில வரணும். வெளியே பண்ணி கட்டிக்கிட்டு என்ன பண்ணணும், லைனா மக்களுக்கு நம்ம இடிச்சிக்காம லைனா ஸ்பீடா வாக் பண்ணது சேஃப் அசம்பிள் பாயிண்ட்டுக்கு போயிடணும். இடத்துக்கு ஃபயர் ஆகிடலாம். ஏன் வெளில போயிடணும், ஸ்மோக் கவர் ஆகிடும், சப்போர்ட் ஆகும், ஓகேவா, அதை வெளில போயிடணும். அப்போ இவாக்குவேஷன் டீம் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கு நின்று ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி லைனா வாங்க, ஸ்பீடாக நடந்து வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு சேஃப் அசம்பிள் பாயிண்ட்ல அசம்பிள் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்க தான் இவாக்குவேட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எவாக்குவேட் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சேஃப் அசம்பிள் பாயிண்ட் ரிசர்ச் ஹெட் கவுண்ட் பண்ணணும். டுடே ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டாங்களா, யாராச்சும் மிஸ் ஆகிறாங்களா, ஹெட் கவுண்ட் பண்ணணும். ஹெட் கவுண்ட் பண்ணிட்டு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம் அவங்களோட டீம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் ஆகிட்டாங்க, ரெஸ்ட் ரூம்ல லாக் ஆகிட்டாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க போயிட்டு எல்லா பில்டிங்கும் போய் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணி அவங்கள ரெஸ்கியூ பண்ணி வெளியில கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும், இனிஷியலா சிபிஆர் கொடுக்கணும், அவங்க சஃபோகேட் ஆகிட்டாங்கன்னா சிபிஆர் கொடுக்கணும், பல்ஸ் செக் பண்ணணும், ஏதாச்சும் இன்ஜூரி ஆகிட்டாங்கன்னா ஹெட் பேண்டேஜ் பண்ணணும். அந்த மாதிரி இனிஷியலா நீங்க வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஷ்யூ பண்ணணும். இதான் மெயினா அந்த மாடலில் தெரிஞ்சுக்க விஷயம். ஒவ்வொரு ஸ்கூலும் இப்போ அந்த மாடல் போனதுக்கு அப்புறம் தான் இப்போ இன்னொரு இஷ்யூ பண்றாங்க. அது மெயினா எல்லா ஸ்கூல்லையும் கனெக்ட் பண்றாங்க. இந்த ஸ்கூல் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆயிடாச்சுன்னா ஸ்டாஃப் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ரெடி பண்ணணும். அதே மாதிரி டீம் வைஸ் தெரிஞ்சு தான் நீங்க ஒர்க் பண்ணணும். டீம் வைஸ் ஒர்க் பண்ணாதான் ஒர்க் கரெக்டாக போயிட்டு இருக்கும். எல்லாருமே செல்போன் எடுத்து ஆய்வு பண்ண கால் பண்ணுவாங்க, எல்லாமே இல்லை விடும், ஓகேவா. அதனால டெலிஃபோன் பில் பேனிக் இல்லையா, எல்லாமே பயப்படுவாங்க இல்லையா. அப்போ டெலிஃபோன் பில் ட்ரை டு மூவ் அவுட் பண்ண பில்டிங். அப்போ எல்லாமே அப்படின்னா யாருக்கு ஒர்க் பண்றது, அந்த மாதிரி டீம் வைஸ் தெரிஞ்சு நீங்க ஒர்க் பண்ணணும். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இதுல பாஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லா இதுலையும் ஒரு எஸ்ஓபி இருக்குங்க. எஸ்ஓபி தெரியல, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இப்போ உங்க டீச்சிங் பண்றதுல நீங்க வந்து சம்திங் லெசன் பிளான் கிரியேட் பண்றீங்க, அது ஒரு சம் கைண்ட் ஆஃப் எஸ்ஓபி தான். ஒவ்வொரு பிளானோட ப்ரொசீஜர் போடுறீங்க, இதான் பிளான், இதான் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த மெத்தடுக்கு பாஸ் டிஎஸ்எஸ், இந்த பாஸ் அந்த மெத்தட் தான் நீங்க இந்த எக்ஸென்ஷன் யூஸ் பண்ணணும். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் புல் தி பின். பின்னுக்கா இந்த கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஏ ஸ்டாண்ட் ஃபார் எய்ம் தி சீட் ஆஃப் ஃபயர். இப்போ ஃபயர் ஆயிருக்கு, எக்ஸென்ஷன் எடுக்கிறீங்க, எங்க வந்து நீங்க அந்த யூஸ் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளேம் வந்து ஃபுல்லா ஃப்ளேமா இருக்கு, ஃபுல்லா இந்த தீ ஜுவாலை சொல்லுவாங்க, எங்க அந்த இதை அடிப்பீங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா அந்த ஃபயர் மேல நம்ம அறியக்கூடாது. அதான் எய்ம் சீட், அந்த சீட் ஆர்ஜின் எங்க இருக்கு, ஃபயர் எங்க இருந்து உருவாது, அந்த ஆர்ஜின்ல நீங்க இதை நீங்க
ஸ்ப்ரே பண்ணணும். அதான் A stands for aim the field of fire. S squeeze the lever. Lever. Squeeze the lever. Yes. Lever is என்னது? See side to side. நீங்க வந்து ரைட்ல ஹேண்டில் பண்ணணும். Side to side. அதான். Squeeze the lever. See side to side. இந்த பாஸ் சட்டத்தில் நீங்க இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நீங்க யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே நீங்க வந்து இங்க ஏதாச்சும் ஃபயர் ஆகுது இது மேலே வைக்க கூடாது. இதெல்லாம் ஆப்போசிட் நிற்கிறவங்களுக்கு கல் அடிச்சிடும். ரொம்ப இது டேஞ்சர் இருக்குது. அதனால இது ஒரு ஆக்சிஜனை கட் பண்ணுற ஒரு பவுடர். ஜஸ்ட் நீங்க ட்ரைனாக பண்ணும்போது அந்த ஹேண்டில் கீழே தான் இருக்கணும். தெரியாத கூட மேலே பிடிக்கிற கூடாது. மேலே அடிச்சிருந்தா அடி அடிச்சது பிரச்சனை ஸ்கில் அடிச்சவங்க ஓகேவா அப்படின்ற மெத்தட் தான் இது நீங்க யூஸ் பண்ணணும். இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இது என்னது CO2 எப்படி யூஸ் பண்ணுவீங்க பண்ணலாம் பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப சில்னஸ் அதிகமாகிடும். ஓகேவா அந்த சில்னஸ் அதிகமாக கேட்டா அது நம்ம பேர்ன் ஆகிடும். ஸ்கின் பேர்ன் ஆகிடும். ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த சில்லு நீங்கள் சில்லுன்னு தானே இருக்கு கை வைக்காம கூடாது. அதில் ஒரு மாதிரி வந்து ஒரு உஷ்ணமும் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம ஸ்கின்னை நெரிச்சிடும். அதனால தான் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி ஓகேவா கேட்குறோம்ல ஆன்டி கிளாக் வைஸில் இது திறந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இது பேர் என்னது? ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இதுலேயும் இன்னும் வந்து சரி CO2 ஃபயர் எக்ஸ்டிங் யூஸ் பண்ணியாச்சு, இதையும் யூஸ் பண்ணியாச்சு, ஃபயர் கண்ட்ரோல் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? சாண்ட் இங்கே 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 நெக்ஸ்ட் என்ன அவைலபிள் என்ன பார்க்குறீங்க? இங்கே எப்படி இருக்கு? எங்க இருக்கு? ஹோஸ்டில் இருக்க ரெட் கலர்ல அந்த ஹோஸ்டில் எடுத்து நீங்க ட்ரை பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபயர் பிரிகேட் இங்க ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இனிஷியலா ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் பிலாங்கிங்ஸ் பில்டிங் நீங்க இப்படி நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அவங்க ரீச் ஆகிறதுக்குள்ள நீங்க இதெல்லாம் இனிஷியலா நீங்க சேஃப்டி மெஷர்ஸை நீங்க மெயினா பார்க்கணும். அந்த ஹோஸ்டில் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? ஃபயர் அணைக்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மெயினான காமனான விஷயம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட மால் போவீங்களா, தியேட்டர் போவீங்களா, பெரிய பெரிய பில்டிங்காக போவீங்களா, அங்கே மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பில்டிங்கை போயிட்டு அந்த என்ஜாய் பண்ணுறது மட்டும் பார்க்கணும். என்ஜாய்க்காக போகிறது. இன்னொரு விஷயம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். இது நாங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் நான் போகிறத சொல்கிற விஷயம். நீங்கள் போனீங்கன்னா எந்த டைமில் எப்படி ஃபயர் நம்மளுக்கு தெரியுமா? ஃபயர் ஆக்சிடென்ட் இப்போ அந்த கிளப்பு சொன்ன இல்லையா ஹோட்டலில் அவங்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நடக்க நினச்சி பார்த்துருப்பாங்களா? அவங்க வந்து என்ஜாய் மூமெண்ட் மட்டும் தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாலோ ஒரு தேட்டரோ ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்கு. எல்லாம் மைண்ட் வச்சுக்கணும். நீங்கள் இது எமர்ஜென்சி எக்ஸிட் எப்படி இருக்கு, ரூட் எங்கே இருக்கு, ஈஸியாக எப்படி நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுது, ஏதாவது அசம்பாதம் நடந்தா அதெல்லாம் நீங்கள் ஒரு சைடில் அது யாருமே நம்ம மைண்டில் வராது. இருந்தாலும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஃபயர்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எக்ஸிட் ஆகி போயிடலாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் மெயினாக ஏன்னா அந்த ஸ்மோக் கவர் ஆகிடுச்சுன்னா உங்களால் வந்து பேச முடியாது, மூச்சு விட முடியாது, சஃபகேஷன் அதிகமாகிட்டா நீங்கள் மைக்கு கீழே எடுத்துறீங்க. ஸோ அதனால் வந்து எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் நீங்கள் ஒவ்வொரு நோட் பண்ணணும். எக்ஸிட் மேப் எங்கே இருக்காது நீங்கள் அதுக்கு நீங்கள் போயிட்டு ஃபுல்லாக அதுக்கு தேடி போக வேணாம். ஜஸ்ட் என்ட்ரு ஆகும்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகிட்டு ஓகேவா அந்த ரூட்லாம் நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மெயினாக பண்ணணும். இன்னும் இது ரெண்டு மட்டும் இல்லை. இந்த நம்ம பில்டிங்கில் பார்த்தா இந்த CO2 இந்த ஏபிசி இந்த ஏபிசி ஏன் கொடுத்துருக்காங்க? ஏபிசி கொடுத்துருக்காங்களா? நான் சொன்ன A கிளாஸ் ஃபயர், B கிளாஸ் ஃபயர் சொன்னேன் இல்லையா? இதை வந்து A கிளாஸ் ஃபயர் யூஸ் பண்ணலாம். B கிளாஸ் ஃபயர் என்னது? ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ். A கிளாஸ் ஃபயர் என்னது? wood, paper, cloth, அதான் A கிளாஸ் ஃபயர். இதெல்லாம் மோஸ்ட் காமன் ஃபயர் வந்து A கிளாஸ் ஃபயர் தான். அப்போ C கிளாஸ் ஃபயர் இந்த கேஸ். இது மூணுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் CO2 வந்து BC மட்டும் BC யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பொருளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபயருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதாவது போட்டுருக்க மாட்டாங்க. அதாவது லைவ் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. லைவ் எலக்ட்ரிசிட்டியில் ஏபிசி தான் யூஸ் பண்ணணும். லைவாக பண்ணால் நம்மளுக்கு மேலே கரண்ட் ஷாக் அடிக்க பாஸ் ஆகிடும். அதே மாதிரி இது இல்லாமல் ஃபோம் டைப் இருக்குது. ஃபோம் டைப் அது எதுக்குன்னா ஆயில் ஃபயர் இருக்குல்ல, பெரிய பெரிய பெட்ரோல் கிணறுலாம் இருக்குல்ல, அங்கே ஃபயர் ஃபோம் டைப் சொல்லுவாங்க. இந்த வாட்டர் கூட ஒரு
லிக்விட் திரவம் அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃபோமாக போகும், ஒரு நுரையா போகும். அந்த ஃபோம் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு, அதெல்லாம் வாட்டர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. ஓகேவா? இது வந்து இந்த பில்டிங் பார்த்தா மெயினாக இது ரெண்டு பொருளுமே தான். ஸோ இதான் இந்த பில்டிங்கில் நான் என்ன சொன்னேன், மேக்ஸிமம் சான்ஸ் என்ன ஃபயர் சொன்னேன், எலக்ட்ரிக்கல் ஃபயர். அதனால் பேனல் போடிக்கலாம். சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு ஒயர் போகுதா அங்கே என்னடா இது ஒயர் அப்படிலாம் போய் பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் அதை வாஷ் பண்ணணும், ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும். யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? ஸ்டாஃப் யூஸ் பண்ணல நீங்கள் யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே இதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ரீஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன பாண்டில் வெளியில் ஏதோ ஒரு ஃபயர் கிரியேட் பண்ணிட்டு இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் கீழே வச்சு லிவர் அந்த வால்வு ஆன்டி கிளாக் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு எம்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். ஃபயர் ஆச்சுன்னா வந்து என்ன பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபயர் என்ன பண்ணுவீங்க, இந்த பில்டிங்லேயே இருக்கலாமா, வெளியே இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், சேஃப் அசம்பிள் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கே அசம்பிள் ஆகிட்டு உங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு வீட்லேயும் சரி, வீட்லேயும் இதே மாதிரி தான். ஓகேவா? ஃபாரேஸ்ட்னா என்ன பண்ணணும், ஒரு பில்டிங் வெளியில் போகும்போது கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுக்கணும். நீங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இப்போ இனிஷியலாக உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுது. ரெண்டு விஷயம் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக்கல் ஃபயர் எதை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. எலக்ட்ரானிக் டிவைஸ் எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக ஏன்னா இங்கே நீங்கள் ஸ்கூலில் மட்டும் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் ஆஃபீஸ் போகிறீங்க அந்த மாதிரி அங்கேயும் இதே மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அங்கேயும் நீங்கள் ப்ரிகாஷனரியாக இருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் என்ன சொல்கிறேன். ஃபயர் அலார்ம் டீம் சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு சவுண்ட் வந்து சொல்லிட்டு இந்த சவுண்டை வந்து கிரியேட் பண்ணுறது ஃபயர் அலார்ம் டீமோட அவங்களோட மெயின் ஒர்க்கிங் தான். அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு மாடல் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, ஃபயர் அலார்ம் டீம் என்ன பண்ணணும், எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே ரெடியாக அவங்க கையில் வச்சுருக்கணும். ஒரு ஃபயரை வந்து இப்போ ஃபயர் அலார்ம் டீமில் இப்போ இவர் வந்து அந்த டீமில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவர் அந்த ஃபயரை விட்னஸ் பண்ணுறாரு, இவங்களுக்கு ஒரு டீம் கிட்ட ஒரு ஏதாச்சும் ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப் கிட்ட போய்ட்டு இந்த இடத்துல ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு இவர் போய் சொல்லுவார், ஓடி போயிட்டு. அந்த ஸ்டாஃப் நான் இந்த இடத்துல ஃபயர் ஆகிடுச்சு சொன்னார். சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அந்த ஃபயர் அலாம் பெல்லை ப்ரெஸ் பண்ணலாம். உங்களுக்கு அலாம் பெல் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் எல்லா கிளாஸ் என்ன பண்ணணும், ஒருத்தர் இடிச்சுக்காம வேகமாக ஓடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் 2 நாள்லாம் ஓடி வரலாம். 7 நாள் குரூப்பாக இருக்கீங்களே, 1 நாள் ஆகும் மோதி கீழே விழுந்துருவீங்க. அதனால் கையை பின்னாடி கட்டிட்டு ஸ்பீடாக வாக் பண்ணணும். பேசிக்கலாம் வரக்கூடாது. வேகமாக நடந்து போயிட்டு சேஃப் அசம்பிள் பாயிண்ட் பில்டிங் வந்து கேட் விட்டு வெளியில் நீங்கள் அசம்பிள் ஆகிடணும். ஃபயர் அலார்ம் டீம் ஃபஸ்ட்டு இந்த வெளியில் வந்தால் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபயர் அலார்ம் டீம் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் ஒவ்வொன்றா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணும். ஓகேவா? நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். மெயினாக இபிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், பவர் கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? இது ஃபயர் அலார்ம் டீமோட ஒர்க். இதுதான். நெக்ஸ்ட் யாரு, இவாக்குவேஷன் டீம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவாக்குவேஷன் டீம். இவங்களையும் இவாக்குவேஷன் டீம்லையும் ஒரு 4 ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டாஃப். எல்லா டீம்லையும் ஒரு ஸ்டாஃப் டீம் லீடர் மஸ்டாக இருக்கும். டீம் மெம்பர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட். இவாக்குவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் போயிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க இல்லையா, நீங்கள் கைட் பண்ணணும்.
எல்லாரும் இவாக்குவேட் பண்ணி வெளியே எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் இவாக்குவேட் பண்ணி கூட்டு போய் சேஃப் அசம்பிள் பாயிண்ட்ல நிற்க வச்சுருக்கோம். நிற்க வச்சு நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், ஹெட் கவுண்ட் பண்ணணும். இவாக்குவேஷன் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக இவாக்குவேட் பண்ணி கூட்டு போயிட்டு ஹெட் கவுண்ட் பண்ணிட்டு எத்தனை பேர் புதிய ஸ்ட்ரென்த் பார்த்துட்டு யாராச்சும் மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அவங்க வந்து சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ பண்ணுவோம். சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ பண்ணி ஏன் சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ பேர் வச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சி ரெஸ்க்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ரெஸ்க்யூ பண்ணி இருக்கிற மெத்தட் வந்து ஒரு 3 மெத்தட் இருக்கு, 4 மெத்தட் இருக்கு. அவங்க அப்போ சொல்லிடுவாங்க ஃபயர்மேன் லிஸ்ட் இருக்கு. ஏன்னா தூக்கிட்டு வந்தவங்க வந்து சஃபோகேட் ஆகிறாங்க இல்லையா, மூச்சு தானே இருப்பாங்க, மற்றவங்க அடிபட்டுரும். அதனால் அவங்களுக்கு தூக்கிட்டு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. ஃபயர்மேன் லிஃப்ட்டு, 2 ஹேண்ட் ஷீட்டு, 3 ஹேண்ட் ஷீட்டு, 4 ஹேண்ட் ஷீட், அது மாதிரி 4 மெத்தடில் தூக்கிட்டு வரணும். ஆனால் மாவட்டத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த மெத்தடில் வந்து சர்ச் பண்ணி அவங்க ரெஸ்க்யூ பண்ணி தூக்கிட்டு வந்து யார்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஹேண்ட் இருக்கும். ஓகேவா, ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட். இவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல அவங்க சர்ச் பண்ணி ரெஸ்க்யூ தூக்கிட்டு வர பண்ணோம். சஃபோகேட் ஆகிறவங்களுக்கு அழுக வச்சு இனிஷியல் ஸ்டேஜில் சிபிஆர் பண்ணுவாங்க. சிபிஆர் தெரியல, சிபிஆர் கொடுக்குற மாதிரி சிபிஆர் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணோம். ஏதாவது இன்ஜுரி ஆகிட்டாங்கன்னா சிபிஆர் பார்த்துருக்கீங்கள, இந்த ஹார்ட்டில் இதை வச்சு நம்ம வச்சு பம்ப் பண்ணோம். அதுக்கு நம்ம ஃபுல்லாக ஹார்ட்டில் வச்சு பம்ப் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் 80% தான் பண்ணுவான், சஃபோகேட் ஆகிருப்பான். மைண்டில் அது ஒரு மெத்தட் இருக்குது, வந்து லைட்டாக கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அவர் வந்து ரீகேர் மூச்சு ரீகேர் ஆக வரைக்கும் ஒரு கேப் போட்டு நம்ம அந்த ஹார்ட்டில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது பேர் தான் சிபிஆர்னு சொல்லுவாங்க. அது ஆன்லைனில் பண்ண அப்படி இருக்கும். நீங்கள் இனிஷியலாக சிபிஆர் கொடுக்கணும், பல்ஸ் செக் பண்ணணும். அந்த பல்ஸ் செக் பண்ணணும். இன்ஜூர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுவீங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவீங்களா, பேண்டேஜ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து ஸ்டேபிள் ஆகிட்டு அவங்கள டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை சொல்லி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் டீமோட ஒர்க். நெக்ஸ்ட் டீம் என்னது, ஃபயர் ஃபைட்டிங் டீம். இவங்கெல்லாம் சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ பண்ணி வெளியே கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் டீம் உள்ளே போயிட்டு எங்கே ஃபயரோ என்ன டைப் ஆஃப் ஃபயர் பார்த்துட்டு அந்த மாதிரி எக்ஸிபிஷன் எடுத்து எந்த ஃபயரை ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்து ஃபயரை புட் ஆஃப் பண்ணிட்டு முடியலன்னா நெக்ஸ்ட்டு கோர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணணும். இன்பிட்வீனில் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. சிச்சுவேஷன் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணணும். இதுதான் ஃபயர் ஃபைட்டிங் டீமோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் சைட் சேஃப்டி டீம்னு ஒன்று இருக்கும். சேஃப்டி டீம் இது எதுக்குன்னா, சைட் சேஃப்டி டீம் தானா, உங்களுக்கு எத்தனை எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு உங்கள் ஸ்கூலுக்கு, எத்தனை எக்ஸிட் இருக்கு, ஒன்றுதான் சைட் சேஃப்டி. அந்த எக்ஸிட் பாயிண்ட்டை ஒரு 2 பேர் இன்னும் போயிடும். சைட் சேஃப்டி யாரையும் உள்ள பப்ளிக் மெயினாக உள்ள நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஏன் பப்ளிக் அலோவ் பண்ண மாட்டோம், உங்கள் ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த ஃபயர் லைன் எல்லாமே ஒரு எல்லாம் காமா சிச்சுவேஷன் காமாக இருக்குமா, சிச்சுவேஷன் இருக்கும் காமாக இருக்குமா, ஒரு அலராக இருக்கும்ல, இல்லை சவுண்டாக இருக்கும், அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. பப்ளிக் வந்து தேவையான உள்ளே இருந்து என்ன வெளியில் கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க, நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஃபயர் ஆச்சுன்னா சைட்டை நீங்கள் சேஃப் பண்ணணும். வெளியில் நிற்க வச்சு வெளியே இருந்து பேர் அங்கே டியூட்டி போஸ்ட் பண்ணிவிட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும்தான், அதாவது ஃபயர் சர்வீஸ், போலீஸ், ஆம்புலன்ஸ் பர்சன், ஹாஸ்பிட்டல்ஸ், இபி, இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணணும். இது அன்வான்ட் நெசசரி பீப்புள்ஸ் நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் சைட் சேஃப்டி டீம். இந்த மவுண்டனில் இன்னொரு டீம் இருக்குது, மீடியா மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மீடியா மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டன்ட் எல்லாரையும் நியூஸ் கேதர் பண்ணி மீடியாவுக்கு நியூஸ் கொடுக்கணும். இது வந்து மீடியா மேனேஜ்மெண்ட் டீம் சொல்லுவாங்க.
இந்த மாங்கல்ல வந்து மெயினாக இந்த டைப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ மாங்கல் பண்ணி பார்த்து நம்ம மெயினாக இதுதான் நம்ம மாங்கல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். குக்கிங் ஆயில் ஃபயர், டீப் ஃப்ரை பேன் இருக்கு இல்லையா, அது எஃப் கிளாஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபயர் பேன் எல்லாமே இனிஷியல் வந்து ஐஸ் வாட்டர் ஐஸ். ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வீட்டில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபயர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறோம், உடனே எடுத்து போய் நீங்கள் தண்ணியில் காட்டிடணும். அது வந்து காய விடக்கூடாது. காய விட்டால் என்ன ஆகும், அந்த ஊண்டு உங்களுக்கு பெருசாகிடும். தீக்காயம் பட்ட உடனே அடுத்த நிமிஷம் போய் நீங்கள் தண்ணியில் காட்டணும். அதான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க கொடுக்குற ஆயின்மெண்ட்டோட பெஸ்ட்டு மெடிசன் பார்த்தா வாட்டர் தான். தீக்காயம் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோவில் வந்து சீல் குடிச்சிடும், காலையில் காயத்தில் தண்ணியில் காட்டக்கூடாதுலாம். பேர்னுக்கு ஃபஸ்ட்டு ரெமடி வந்து தண்ணி தான். தண்ணியில் கை காட்டணும், ஐஸ் பேக் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஐஸ் பேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் தான் வந்து நீங்கள் கை வைக்கணும். அதே மாதிரி கேஸ் வீட்டில் சிலிண்டர் வந்து ஸ்மெல்லு வந்துச்சுன்னா பயப்படவே வேணாம். ஓகேவா, சிலிண்டர் ஸ்மெல் நம்ம வீட்டில் பயப்படுவாங்க இல்லையா, பயப்பட வேணாம். ஜஸ்ட்டு விண்டோ ஓப்பன் பண்ணுங்க. அது சிலிண்டர் அந்த வால்வு வழியாக நீங்கள் ஃபயர் ஆனாலும் பயப்பட தேவையில்லை. இப்போ சொல்லிடலாம், ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம், அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் சார் தெரியும், ஈஸியாக சொல்லிடுவீங்க நினைக்கிறீங்கல்ல. அது நானே என்னுடைய ரிக்வெஸ்ட்மா ஸ்டேஷனில் இருந்தோம், ஸ்டேஷன் ஒர்க்கில் இருந்தேன். நானும் ஃபயர் போய் நிறையா ஃபயர் போயிருக்கேன். நாங்கள் நினச்சிட்டு இருப்போம், உடனே எங்கள் சிலிண்டர் பார்க்கணும், லைவாக பார்த்துருக்கேன். வெடிச்சு இப்போ மனப்பயலாம் இருக்குல்ல சார், அங்கெல்லாம் சிலிண்டர் தான் பார்த்துருக்கேன். என்ன ஆகுதுன்னா சுற்றி ஃபயர் ஆகுது இல்லை, ஒரு கூரை வீடு ஃபுல்லாக ஃபயர் ஆகுது. ஃபுல்லாக நிற்க முடியுமா, எவ்வளோ அணு இருக்கும். அந்த ஆல்ரெடி அந்த சிலிண்டர் ப்ரெஷரில் இருக்கும் உள்ள, இந்த சரௌண்டிங்கில் அனலில் தான் வெடிக்குது, அது ஃபயர் ஆகி வெடிக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணோம், வீட்டில் சிலிண்டரில் ஃபயர் ஆனால் கூட நீங்கள் பயப்பட தேவை. எல்லாமே பார்த்துருக்கீங்க டெலிவிஷன். நான் இதில் தான் சொல்ல போகிறேன். அதே ஒரு காட்டன் பெட்ஷீட் நினச்சி மேலே அப்படி போட்டு அந்த ஃபயர் கண்ட்ரோல் ஆகிடும். அந்த பயத்தை ஓட வேண்டாம், பயமாக தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் ஆகாது, சிலிண்டர் வெடிக்காது. சுற்றி ஃபயர் ஆச்சுன்னா அந்த உஷ்ணத்தில் தான் வந்து என்னாகும், சிலிண்டர் பெஸ்ட் ஆகும். இதுலேருந்து எதுவும் எல்பிஜியால் எந்த பிரச்சனையும் வராது வீட்டில். அதே மாதிரி நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க, சிலிண்டர் ஆனில் இருக்கும், ஏதாச்சும் லைட்டு சுவிட்சு அதான் போட்டால் ஃபயர் ஆகும் இல்லையா, அது உண்மை. ஏன்னா வெண்டிலேஷன் இருக்காது, வெண்டிலேஷன் ஆகும் இல்லைனா ஆகும், அந்த எல்பிஜி கேஸு அங்கே தான் சரௌண்டிங்கில் இருக்கும். அப்போது இதெல்லாம் ஒரு இக்னிஷன் தான், அதுக்கு அதுவும் ஒரு இக்னிஷன் பாயிண்ட் தான். இது சுவிட்சிலேருந்து வர அந்த வேவ் கரண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து ஸ்மெல் வந்துச்சுன்னா விண்டோ திறந்து விட்ருங்க, எப்படியே வேண்டாம், விண்டோ திறந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோ பண்ணிச்சு. வீட்டில் இதெல்லாம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசி வால்வோ பஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் ஃபயர் ஆகிறது அதுதான் சான்சஸ் இருக்கு. ரூட் பஸ்ஸில் ஃபயர் ஆச்சுன்னா நீங்கள் பேசஞ்சர் இருக்காங்க இல்லையா, அங்கே ஃபயர் ஆகாது. அந்த கீழே அந்த இன்ஜின்லாம் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஃபயர் ஆகும். இப்போ ரூட் பஸ்ஸில் விண்டோ ஓப்பன் பண்ணது தான் இருக்குது, அங்கே சான்சஸ் 90% கம்மி தான். ஏசி வால்வோ பஸ் இருக்கு இல்லையா, ஃபுல்லி க்ளோஸ்டு. அது என்ன, நம்ம ஏசி பஸ்ஸில் போனால் அதுக்கு பார்த்து தெரிஞ்சுருக்கீங்க, காட்டன் பெட்ஷீட் இருக்கும், காட்டன் மேட்ரஸ் இருக்கும், காட்டன் ஸ்க்ரீன் இருக்கும், எல்லாமே ஃப்ளேமபிள் ஐட்டம் தான். எல்லாமே ஓகேவா. பஸ்ஸு ஃபயர் ஆகிறது எல்லாமே அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி விண்டோ இருக்கும் ஏசி பஸ்ஸில். அது அசம்பவம் நடந்து தான் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து அவேர் ஆகலை. எமர்ஜென்சி விண்டோ வந்து உடச்சிட்டு நம்ம எஸ்கேப் ஆக தான் இருக்கும். இடத்துல இருக்கும்போது ஃபயர் ஆச்சுன்னா நீங்கள் தான் ஹீரோ. ஏன்னா எல்லாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே தெரியுமா எப்படி அணைக்கலாம், எப்படி ஒன்று எல்லாருக்குமே தெரியுமா. ஒரு சிலிண்டரு பார்த்துருப்பாங்க, இது உள்ள என்ன இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்போ நீங்களாம் தெரிஞ்சு நீங்களே எங்கே போனால் நீங்கள் பயப்படாமல் எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு தேட்டருக்கு போனால் கூட நீங்கள் பயப்படாமல் எடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். தேட்டரு, ஹாஸ்பிட்டல், மால் எங்கே பண்ணாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே இதாக வச்சுருப்பாங்க, இது இல்லாமல் இருக்காது. ஏசி பஸ்லேயும் இது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், மிடில் ஒன்று இருக்கும், பேக் சைடில் ஒன்று இருக்கும், சைடில் ஹேங் ஆகிருக்கும்.
அதனால் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி விண்டோ இருக்கும், அதை உடச்சி எஸ்கேப் போகலாம். ட்ரெயின் எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ரெயினில் வந்து ட்ரெயினில் வந்து ஹை வோல்டேஜ் பார்த்துருக்கீங்க. இடத்துக்கு பார்த்தோம் ஹை வோல்டேஜ் அங்கே அந்த ஒரு பின் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஃபயர் எக்ஸ்டன் ஆச்சுன்னா அந்த பின்னாடி நீங்கள் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், ட்ரெயின் ஸ்லோவாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ எமர்ஜென்சி எக்ஸிட் நீங்கள் வெளில போயிடலாம், மெயினில் வெளியே போயிடலாம். அந்த எக்ஸிபிஷனாக அது இருக்கும். தெரியாமல் தான் பண்ணுவாங்க, குறிப்பாங்க பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஃபயர் பெரிய ஃபயர்னா அந்த தாராளமாக நீங்கள் அந்த இந்த இடத்துல கொடுப்பாங்க, அதுக்கு ஃபைன் போட மாட்டாங்க. ஆனால் அன்னெசரியாக அந்த பின்ன நீங்கள் அந்த நாவல் எடுத்தீங்கன்னா ஃபைன் போடுவோம். 1000 ரூபா ஃபைன் இருக்கும். ஃபஸ்ட் 500 ரூபா இருந்துச்சு, இப்போ 1000 ரூபா மாற்றிட்டாங்க. ஓகேவா? சீட் நம்பருக்கு முதல் போட்டு காட்டி கொடுக்கணும். அதனால் எந்த மாதிரி அசம்பாவிதத்துக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் அந்த ரீசன் இருந்துருந்தால் மட்டும் நீங்கள் அந்த லிவர் நீங்கள் எடுத்துருந்தா அதுக்கு ஃபைன் கிடையாது. ஓகேவா? அது நீங்கள் ஃபைன் ஆச்சுன்னா அந்த மாதிரி எடுக்கும். ஃபயர் ஆச்சுனாங்களா? எங்கள் ஸ்கூலில் சொல்கிறீங்களா? வெளியில் கேட்குறா. சேனல்லாம் வெட்டில் சேனல் வச்சுருப்பாங்க இல்லையா? அடுத்த சேனல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, சேனலை வச்சு யூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு என்ன மெயினாக ஈஸியாக என்ன கிடைக்குது? சேனல் தான். அதான் ஈஸியாக கிடைக்கும். எக்ஸிபிஷன் இல்லை நம்மகிட்ட இல்லை இல்லை மெயினாக அதான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி சேனல் தான். அவேர்னஸ் இந்த மாதிரி தீயணைப்பு உங்களை எப்படி சேஃப்டியாக வச்சுக்கணும், உங்களை சுற்றி இருக்கவங்களும் எப்படி சேஃப்டியாக வச்சுக்கணுன்றதை மூலமாக வந்து சார் அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கு சார், நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ஃபயர் ஆகுதுன்னா மெயின் திங்ஸ் என்னென்ன இருக்கு, எது இருந்தால் தான் ஃபயர் உருவாக சான்ஸ் இருக்கு. கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 3 இருந்தால் தான் அது ஃபயர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ எதை வச்சு அணைக்க இதெல்லாம் நல்லாவே எடுத்து சொன்னாங்க.